சொத்து சோகம் நீங்க எல்லாத்தையும் கொடுத்தவன் என் தாலிய பறிச்சுட்டானே. எனக்கு நீ இனிமே இந்த உலகத்துல யாரு இருக்கா? ஏங்க உங்களோடைய என்னைய கூட்டிட்டு போயிருக்க கூடாதா? என்ன இப்படி தனியா புலம்ப வச்சுட்டீங்களே. நீங்க தான் உலகம், நீங்க எதுவுமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்த. திடீர்னு நட்டாத்துல விட்டுட்டா எப்படிங்க நீந்தி கரையேற போற? அம்மா உனக்கு நான் இருக்கேம்மா. அம்மா நாங்களும் இருக்கோம்மா. எங்களை வேற ஆளா பாக்காதீங்க. தேன்மொழி அக்கா வேற, நாங்க வேற இல்லம்மா. நாளைக்கு காரியம் முடிஞ்சதும் துக்க விசாரிக்க வந்தவங்க அவங்க பிரச்சனைய பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் எங்க அம்மா இங்க தனியா தானே இருக்கணும். இல்ல நான் வர மாட்டேன். இவங்களுக்கு ஆறுதல நான் இங்கே இருக்கேன். அம்மா நான் உன் கூட இருக்கேம்மா. நான் இங்கே இருக்கேம்மா. நான் அவங்க கூட போல. அம்மா எனக்காக நீங்க இருக்கிறது சரி வராதுமா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவர் ஞாபகத்தோடயே நானும் சீக்கிரம் போய் சேர்ந்துடுறேம்மா. உனக்கு அம்மா வீண் சிரமம். அம்மா இப்படியே மாத்தி மாத்தி அழுதுகிட்டு இருந்தா இப்படி இது ஈடுகட்ட முடியாத துக்கம் தான். அதுக்காக இதுலயே மூழ்கிட்டு இருந்தா இப்படி என்ன நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அவரே போனதுக்கு அப்புறம் நான் என்னத்தங்க பாத்துக்கிட்டு இருக்க போறேன் சொல்லுங்க. சம்பந்தி என் பொண்ணு கண் கலங்காம பாத்துக்கங்க. அதுவே எனக்கு போதும் சம்பந்தி. சம்பந்தி அம்மா நீங்க உங்க பேர குழந்தைய பார்க்க வேணாமா? உங்க கண்ணு வழியா உங்க வீட்டுக்காரரு எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுவார்னு நினைங்க. ஆமா அத்த, மாமா போனதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சா எப்படி? பிறக்க போற பேர குழந்தைய அவர் தான் பார்க்காம போயிட்டாரு. நீங்களாவது பார்க்க வேணாமா அத்த? இந்த துக்கத்துல இருந்து கொஞ்சம் மீண்டு வாங்க அத்த. மாமா சொல்றது சரிதாம்மா. நீங்க தனியா இங்க இருக்கிறதெல்லாம் வேண்டாம்மா. நீங்க எங்க கூடவே வீட்டுக்கு வந்துருங்கம்மா. அம்மா இந்த வீடு முழுக்க அவரோட ஞாபகம் தான் நிரம்பி இருக்கும். கொஞ்ச நாள் நீங்க இங்க கூட வந்து தங்கிருங்களேன். கொஞ்ச நாள் என்னமா, பேசாம நம்ம கூடவே இவங்க வந்து தங்கிட்டு போட்டுமே. தேன்மொழி உங்க அம்மாட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. அம்மா மாமா சொல்றதாம்மா சரி. எங்க கூடயே வந்துருமா. அது எப்படிமா? மகளை கட்டி கொடுத்த இடத்துல நானும் வந்து உட்காந்துட்டா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? அம்மா அந்த 4 பேரை பத்தி நமக்கு என்னமா கவலை? பேசுறவங்க 1000 பேசிட்டு போவாங்க. வாழ போறது நாம தானே. நீங்க இங்க இருந்து தனியா கஷ்டப்படுறதை விட எங்களோட இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அம்மா வேண்டாம்மா, இது சரியா வராதும்மா. என் மனசு எந்த சொல்லியும் தாங்காதும்மா. அக்கா அம்மாக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. இங்க இருந்தாங்கன்னா தனிமையா அவங்களை கொண்டுடும்க்கா. ஆமா தேனு, லட்சுமி சொல்றதுதான் சரி. நாம காலையில போகும்போது உங்க அம்மாவோட தான் போறோம். நீ பேசு தேனு. அக்கா அம்மாக்கு சொல்லுங்க. ஏங்க அவ பேசட்டும். நாம கொஞ்சம் வெளியில இருப்போங்க. சரி லட்சுமி வாமா. என்னடி சம்பந்தியம்மா இவ்வளவு வற்புறுத்துறாங்க? அம்மா நானும் இதையத்தாம சொல்றேன். நீ எங்க கூடவே வந்துருமா. இங்க தனியா இருக்காதுமா. உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். நீ என் கூடவே வந்துருமா.
நீங்க ஏன் எங்க அம்மாவை மறைக்கிறீங்க? ம், உங்க அம்மா செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு ஓங்கி அரைஞ்சா கூட தப்பு இல்ல. இவ ஒரு கண்ணத்துல அரைஞ்சதும் இன்னொரு கண்ணத்தையும் காட்டிட்டா. அதான் என்ன பண்றதுன்னு அமைதியா இருக்கேன். சோறு போட்டு கையாலேயே அடிக்கணும்னு நினைக்கிறது பாவம் இல்லையாக்கா? நீ பேசாத. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? நீ ஏன்டா தேவையில்லாம தலையை கொடுக்குற? என்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு அங்க என்ன பார்வ? என்ன பாருங்க, நான் சொல்றேன். மாமாவும் சித்ராவும் சேர்ந்து அவன் எங்க இருக்கான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. யார? இவளை ஏமாத்திட்டு போன அந்த பொறுக்கிய தான் சொல்றேன். நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. நீங்க சும்மா இருங்க மாமா. நான் ஒன்றும் சொல்லம்மா. இந்த உதவாக்கரைய நீ நல்லா திட்டிக்கோ. அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அடிச்சு அப்பள மாதிரி நொறுக்கிடுவேன். இவன் என்னடானா அவன் கல்யாணமாகி குடும்பம் நடத்துறான். அந்த பொண்ணை பார்க்க பாவமா இருக்கு. அதனால அவன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களாவது அது தப்புன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். இவன் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட போறா தெரியுமா? நான் எங்க அம்மாக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் ஆண்டி. நீ தட்டை பார்த்து சாப்பிடு. பெரியவங்க பேசும்போது குறுக்கெல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சரி ஆண்டி. சரி, உனக்கு அப்பா வேணுமா வேண்டாமா? எனக்கு அம்மாவே போதும் ஆண்டி. உன்னையும் கெடுத்து வச்சிட்டாளா? ஏன் இப்படி எல்லாரும் மேலேயும் இவ்வளவு கோவப்படுற? மனசு தாங்கல மாமா. இவளுக்கு என்ன வயசாயிடுச்சு? காலம் முழுக்க இவளால தனியா இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக இவ வாழ்க்கைய அழிச்சவன் அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா உட்காந்து இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். அத நினைச்சாலே அடி வயித்துல இருந்து ஒரு நெருப்பு திகுதிகுன்னு பத்தி எரியுது. இவன் மன்னிச்சிடலாங்கிறா, ஆனா ஆண்டவன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் விட மாட்டான். அந்த அயோக்கியன் நல்லாவே இருக்க மாட்டான். தண்ணி எடுத்து குடிங்க. தண்ணி குடிங்க. அக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சு போன விஷயம். நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. திரும்பவும் சிங்கப்பூர் போறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவசரப்படாத சித்ரா, கொஞ்சம் யோசி. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். அவன் வீட்டை மட்டும் காட்டு, இல்ல ஆளை மட்டுமாவது காட்டு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஒரு அழகான குடும்பத்தை கலைக்க நான் தயாரா இல்ல. வீசா எப்படியோ சீக்கிரமே வந்துரும். அது வரைக்கும் நான் உங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன். இப்படி பழசெல்லாம் பேசி என் மனசை காயப்படுத்தாதீங்க அக்கா, விட்டுருங்களேன். நிஜமாவே உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? இல்லக்கா. சரி, அவன் விஷயத்தை விட்டுடுறேன். நீ இங்கேயே தங்கிட. எனக்கும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக விருப்பம் இல்லதான். அப்புறம் என்ன மாமா, நீங்க சொல்லுங்க. சித்ராவுக்கு இங்கே ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துடலாம். வாங்கி கொடுத்துடலாமா? எனக்கு வேலை வந்துருச்சு, நான் போய் தான் ஆகணும். என்ன வேலை சித்ரா? நான் ஏற்கனவே பாத்துக்கிட்டு இருந்த வேலைதான். உங்க எல்லாருடைய அன்புக்கும் நன்றி, ஆனா நான் இங்க இருக்க முடியாது. எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? சும்மாதான். கண்ணாடியில பாக்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓ, இதுக்கு அதுவே தேவலாம். சக்தி, டிஃபன் ரெடி. பாக்குறதுக்கா சாப்பிடுறதுக்கா? எனக்கு ஒரு இட்லி சாம்பார் கூட வைக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, உனக்கு உப்பு காரம் தான் போட தெரியாதுன்னு நினைச்சேன். புடிச்சவங்க செஞ்சா காரம் கூட இனிக்கும், உப்பு கூட ருசிக்கும். இது இன்னைக்கு நேத்து இல்ல, 300 வருஷத்துக்கு முன்னாடி அகநானூர்லயே. போதுமா? நீ செஞ்ச சமையல சரியில்லைன்னு சொன்னதுக்கு சங்க தமிழெல்லாம் கொண்டு வந்து சந்தையில நிக்க வச்சு என்ன சாகடிக்காத. நான் கிளம்புறேன். சக்தி, சக்தி!
சொல்றா, நான் எடுத்துட்டு போறேன். பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். வாங்க சம்பந்தியம்மா. வாங்க. வாங்க சம்மந்தியம்மா, இதுவும் உங்க வீடுதான். என்னம்மா சத்தம்? இல்ல மாமா, குக்கர் வச்சிருந்தேன். இவர்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே விட்டுட்டேன். இதோ போய் பாக்குறேன். போ போ, முதல்ல போ பாரு. வாங்கம்மா. ஐயோ ஐயோ, சீ. ஐயோ, இந்த பிரஷர் குக்கர் வெடிச்சா மாதிரியே இதயமும் ஒரு நாள் வெடிக்க போகுது. அப்பவாது இந்த மனுஷனுக்கு என்ன புரியுதான்னு பாப்போம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? எத்தனையோ தடவை இந்த வீட்டுக்கு என் புருஷனோட வந்திருக்கேன். அப்பெல்லாம் என் பொண்ணை பார்க்க போறோங்கிற சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு அவர் இல்லாம முதல் தடவையா வர. இப்போ அவர் ஞாபகம் தான் வருது. சம்மந்தி, தனியா இருந்தா அவர் ஞாபகத்தோடவே இருப்பீங்கன்னு தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். அம்மா, போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தென்மொழி அக்கா மட்டும் உங்களுக்கு பொண்ணு இல்ல, நான், தனு, அனுஷ்கா எல்லாருமே இருக்கோம். அழாதீங்கம்மா. புரியுது லக்ஷ்மி. புருஷனை எழுந்தவ பிள்ளைங்களை பார்த்துதான் ஆறுதல் அடையணும்னு சொல்லுவாங்க. நானும் என்ன தேத்திக்க முயற்சி பண்றேன். என்ன ஏன் ஒருத்தி துக்கத்தினால இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட சந்தோஷம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. அப்படியெல்லாம் நாங்க யாரும் நினைக்க மாட்டோம். ஆமாம்மா, நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன் இல்லம்மா. இதுக்கு முன்னால இங்க விருந்தாளியா வந்து போயிருக்கேன். இப்போ இந்த வீட்டுல ஒருத்தியா வந்திருக்கேன். என் மரியாதையை நான் காப்பாத்திக்குவேன். என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என் தங்கச்சி மாதிரி. யாரும் உங்க மனசை காயப்படுத்த மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்கம்மா. ஏம்மா வள்ளியம்மா, இவங்களை உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. மாமா, அம்மா வேணா எங்க ரூம்லயே இருக்கட்டுமே. இல்ல லக்ஷ்மி, அம்மா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் என்ன பெத்தவங்க இல்லையா? அம்மா, நீ வாம்மா, வா. அக்கா சொன்னதும் சரிதான். அம்மா அவங்களோட இருந்தாதான் ஆறுதலா இருக்கும். அவங்க எங்க இருந்தா என்ன, நம்ம வீட்டுல தானே இருக்காங்க. வெற்றி, தங்கவேலு, உள்ள போங்கப்பா. ம். சரி. ஏ சக்தி, நீ எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருந்த? அப்பா ஃபேக்டரிக்கு தான்ப்பா போயிட்டு இருக்கேன். சரிப்பா, நீ பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. அத்தை, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வாயும் வயிறுமா இருக்க. எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? எனக்கு பசிக்கல அத்தை. அனு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா, போய் சாப்பிடு. ஏண்டி, அந்த லட்சுமி என்னமோ ஓவரா அக்கறை காட்டுறா. அவ்வளவு நல்லவளா? நீங்க தானே இருக்க போற, போக போக உனக்கே தெரியும். வா.
என்னடி நடுராத்திரியில மேலே உட்காந்துட்டு கீழே படு, கீழே படு, கீழே பொறி. ஏய், விளையாடாதம்மா நட்ட நடு ராத்திரியில. இறங்கு, இறங்கி படு, இறங்கு. என்ன அப்பா, என்னையும் தான் மாப்பிள, என்னையும் உதைச்சு கீழே தள்ளிட்டா. அம்மா கொடி, உனக்கு என்ன கொடி ஆச்சு? திரு திரு, இனியா இனியா என்ன கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தாடா. என் மேல ஏறி உட்காந்து அப்படியே கழுத்தை நெரிச்சாடா. மூச்சு முட்டிடுச்சுடா. சத்தியமா திரு, ஏங்க உண்மையதாக சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இனியா இனியா என்ன கொல்ல பார்த்தாடா. அவளை என்னால தூக்க கூட முடியலடா. எந்திரிங்கிற, இறங்கவே மாட்டேங்கிறா. கொடீஸ்வரி, என்ன உளற? ஏதாவது கனவு கண்டியா? ஐயோ இல்லங்க, நான் உளரல, உண்மையதான் சொல்றேன். ஐயோ டேய், இந்நேரம் நான் செத்தே போயிருப்பேன்டா. என் மேல ஏறி உட்கார்ந்து அப்படியே கழுத்தை நெரிக்கிறாங்க. அப்புறம் இங்க படுத்து தூங்கிட்டாளா? என்னது, தூங்குறாளா? இல்லடா, இவ்வளவு கலவரத்திலையும் கண்ணு முடிக்காம அசந்து தூங்குறா. இவ உன் கழுத்து நெரிச்சாளாக்கும். அப்போ இது கனவுன்றீங்களா? அவன் கழுத்து நெரிச்சாடா. ஏன் கோடி இப்படி பயந்து போயிருக்க? இது கனவு தானே? நீங்க பேசாம படுங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. கோடி கோடி, அடுத்த தடவை கனவு கண்டா புதைக்காத என்ன? படாத இடத்துல பற்று போகுது. ரொம்ப முக்கியம், படுத்து தொலையா.